Hello all, this is Vicky. Welcome to my YouTube channel. In this video, we are going to see on how to do grammar checking using Python or grammatical error correction in a text using Python. This video is in Tamil. If you want the same video in English, the link will be provided in the description. ஓகே பேசிக்கா கிராமர் செக்கிங் எப்படி பண்ணலாம்னா ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்று வந்துட்டு ரூல் பேஸ்ல பண்ணலாம், அதாவது ஒரு கஸ்டமைஸ்டு நம்ம கண்டிஷன்ஸ் எழுதலாம் வித் ஹார்ட் கோடட் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி, இல்லைனா பார்ட் ஆஃப் ஸ்பீச் டேகிங் யூஸ் பண்ணி நம்ம ரூல்ஸ் எழுதிடலாம். இது இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா அது டீப் லேர்னிங் ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு என்ன மாதிரி எனக்கு டீப் லேர்னிங் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணலான்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த கிராமர்லி டீமுக்கு வந்துட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த ஜெக்டார்ன்ற ரெப்போசிட்டரியை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 11 months முன்னாடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெப்போசிட்டரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு கிராமட்டிக்கல் எரர் கரெக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஒரு இன்புட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அது அவுட்புட்ல வந்துட்டு கரெக்டான சென்டென்ஸாக அவுட்புட் தரும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஜெக்டார் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆர்கிடெக்சர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பற்றின வேற என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன மாதிரி டேட்டா செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக இந்த ஜெக்டாருங்கிறது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் என்கோடருங்கிற ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய அவுட்புட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம் டோக்கன் லெவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இந்த பேப்பர் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக ஐடியா கிடைக்கும். இப்போ நான் என்னுடைய கூகுள் கொலாப்ல இருக்கேன் இந்த ரெப்போசிட்டரியை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்துட்டு நான் இந்த ரெப்போசிட்டரியை வந்துட்டு க்ளோன் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கப்புறமா வந்துட்டு ரோபோட்டாங்கிற மாடலை வந்துட்டு நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரோபோட்டா மாடல் எங்கேருந்து நான் டவுன்லோட் பண்ணலாம்னா ஜெக்டாருடைய கிட்டர் பேஜ்லேயே வந்துட்டு எனக்கு 3 டிஃப்ரெண்ட் ப்ரீட்ரெயின்ட் என்கோடரோட மாடல் வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு என்னுடைய கொலாப்ல போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ wget கமாண்ட் மூலியமா நான் இந்த மாடலை என்னோட ரெப்போசிட்டரிக்கு என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டரிக்கு டவுன்லோட் பண்ணிட்டேன். அண்ட் அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது இன்ஸ்டால் பண்றதுக்கு pip install requirements.txt. அடுத்து நான் என்ன பண்றேன்னா என்னுடைய ப்ராஜெக்ட் பாத்தை நான் என்னுடைய பாத்துக்கு அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் லைன் தான் வந்துட்டு நம்மளோட ஜெக்டார் மாடலை லோட் பண்ண போகுது. ஸோ இதுக்கு இன்புட்டா வந்துட்டு ஒகாபுலரி பாத் அண்ட் மாடலோட பாத் வந்துட்டு இதில் நான் இன்புட்டா ப்ரொவைட் பண்றேன். இந்த இடத்துல நான் ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், என்னன்னு பாத்தீங்கன்னா செக் கிராமர். ஸோ இது இன்புட் வந்துட்டு ஒரு டெக்ஸ்டா எடுத்துக்குது. ஸோ சென்ட்டுங்கிறது சென்டென்ஸ், அதை நான் உள்ள இன்புட்டா தருவேன். எனக்கு அவுட்புட் வந்துட்டு அந்த சென்டென்ஸோடைய கரெக்டட் ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் நம்மளுக்கு தரும். இஃப் இன் கேஸ் இன்புட்ல வந்துட்டு எந்த எரருமே இல்லைன்னா அந்த இன்புட்டே அப்படியே அவுட்புட்டா கொடுத்துரும் நம்மளுக்கு. இந்த இடத்துல நான் கிரேடியன்ட் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா ஒரு நல்ல யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கணும், அதில் ஒரு இன்புட் கொடுத்து நல்ல ஒரு அவுட்புட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக நான் கிரேடியன்ட் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த செல்லை நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ நான் இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் சில டெக்ஸ்ட்லாம் இந்த இடத்துல இன்புட் கொடுக்குறேன். நம்ம கரெக்டட் ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஓகே, நான் இந்த இடத்துல தி பாய் ஆர் பிளேயிங் இன் தி கார்டன். எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு எரர் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ பாய்ங்கிறது சிங்குலர் நவுன், இதோடைய வேர்பும் வந்துட்டு சிங்குலரா தான் இருக்கணும். ஸோ நான் இப்போ சப்மிட் கொடுத்த உடனே நம்மளுக்கு அவுட்புட் அந்த மாதிரி வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம நினைச்ச மாதிரி வந்திருக்கு. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் வந்துட்டு எப்பயுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ஸோ அதை நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுத்துருக்கு. நம்ம இன்புட்ல வந்துட்டு லோவர் கேஸ்ல கொடுத்துருக்கோம், இங்க வந்துட்டு டைட்டில் கேஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் சிமிலர்லி நான் சொன்ன மாதிரி பாய் வந்துட்டு சிங்குலர் நவுன், ஸோ அதோட வேர்பும் வந்துட்டு சிங்குலர்ல தான் இருக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அண்ட் கடைசியில ஃபுல் ஸ்டாப் பீரியட் வச்சு கொடுத்துருக்கு நம்மளுக்கு. ஓகே, நம்ம வேற ஒரு டெக்ஸ்ட் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் சைனா இஸ் அ குட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் கொடுத்துருக்கேன். சப்மிட் கொடுக்குறேன். இப்போ
ஓகே சேம். இந்த இடத்துல ஓ வந்துட்டு லோவர் கேஸ்ல இருக்கு. ஸோ அவுட்புட்ல நம்மளுக்கு அப்பர் கேஸா மாத்தி கொடுத்துருக்கு. அண்ட் சிமிலர்லி சைனா வந்துட்டு ப்ராப்பர் நவுன். ஸோ அதோடைய சேஞ்சஸும் இங்கே மேக் பண்ணியிருக்கு. அண்ட் கமா ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது எதனால கமா இன்சர்ட் பண்ணியிருக்குன்னா இன்ட்ரோடக்டரி கமான்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அதனால இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கு. ஸ்டார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ்ல வந்துட்டு இங்க வரைக்கும். அண்ட் ஓகே இந்த இடத்துல வந்து தேர் வாஸ் அ குட் மூவின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இது கரெக்டான சஜஷன் கிடையாது. நம்ம இருந்தாலும் வேற ஒரு டெக்ஸ்ட் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஐ வுட் லைக் டு பை அ ஹாம் பர்கர்னு அடிச்சிருக்கேன். சப்மிட் கொடுக்குறேன். ஓகே இந்த இடத்துல ஐ கேப்ஸ்ல கொடுத்துருக்கு. வுட் லைக் டு பை அ ஹாம்பர்கர். ஓகே நான் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஆன் கொடுத்து பார்க்குறேன். இந்த ஆர்டிக்கல் இதை சேஞ்ச் பண்ணுதான்னு பார்க்கலாம். எஸ் இந்த இடத்துல ஆன் வராது, ஏ தான் வரும்னு சொல்லிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ராபர்ட்டா மாடல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க இந்த பேர்ட் மாடல் அண்ட் எக்ஸலென்ட் மாடலை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.